ஜாக்சன். இந்த பேரை தெரியாதவங்க கண்டிப்பாக இருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டம், ஃபேன் பேஸ், கிரியேட்டிவிட்டி, மியூசிக், கிங் ஆஃப் பாப், பல கின்னஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ண அந்த ஒரு மனிதர் இறப்பு இப்போ வரைக்கும் மிஸ்ட்ரியாக இருக்குது. அதை பற்றின ஃபேக்ட்ஸ், அதில் என்ன நடந்துச்சுங்கிற பற்றின ஸ்ட்ரெச் வீடியோ தான் இந்த வீடியோ. இனியா ஸ்டோரிஸில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி இன்னும் மிஸ்டரியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி. டாக்டர் முரே அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கு $150,000 ஹையர் பண்ணி தன்னோட பர்சனல் பார்மசிஸ்டாக வச்சுருந்துருக்கார். கரெக்டாக எம்ஜே சாகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் ஹையர் பண்ணியிருக்காங்க. இவர் எப்படி ஹையர் பண்ணாங்கன்னா, ஏஇஜி லைவ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு. ஆனால் லேட்டராக பார்த்தப்போ தான் தெரியுது அந்த கான்ட்ராக்டில் எம்ஜேவும் சைன் பண்ணலை, ஏஇஜி அப்படி ஒரு கான்ட்ராக்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு எப்படிப்பா இப்படி ஒருத்தர் டாக்டராக போட்டாங்க இவ்வளோ சம்பளத்தில் அப்படின்னு கேட்குறப்போ, எம்ஜேவோட சன்னுக்கு அடிக்கடி ஃபீவர் வர்றப்போ ஹையர் பண்ணுற டாக்டர் இவருக்கு ஒரு ட்ரக் அடிக்ட் பழக்கம் இருக்குது. ட்ரக்னா போதைப் பொருள் மாதிரி இல்லை, பட் சம்திங் லைக் தட். ப்ரொப்போஃபோல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் அவரை மில்க் மாதிரி இன்டேக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எம்ஜே சாகுறதுக்கு உண்டான வாய்ப்பை அதிகமாக்குனது அந்த ப்ரொப்போஃபோல் தான். ஆனால் அந்த ப்ரொப்போஃபோலை அளவுக்கு மீறி கிட்டத்தட்ட 40 நார்மலாக கொடுக்கறத விட 40% அதிகமாக டாக்டர் முரே கொடுத்ததுக்கான காரணம் என்ன? லாஸ்ட்டாக அவர் பண்ண கான்செப்ட் திஸ் இஸ் இட் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் 50 கான்செப்ட் அவர் பண்ணுறதா இருந்துச்சு. இந்நேரம் அந்த 50 கான்செப்ட் மட்டும் நடந்துருச்சுன்னா எம்ஜே வேற ஒரு பரிணாமத்தில் நம்ம பார்த்துருப்போம். அந்த 50 கான்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருக்கு வயசு 50. மைக்கேல் ஜாக்சன் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அந்த ஏஇஜி லைவ் அவங்களுடைய 50 கான்செப்ட்டுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் லண்டனில் O2 எரேனால நடக்கிறதா இருந்துச்சு. கரெக்டாக June 24, அதாவது அவர் இறப்புக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி June 24 6:30க்கு அவருடைய வழக்கமான அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு போயிருக்காரு. அப்போது கிட்டத்தட்ட 6:30க்கு போன அவர் 9:30 வரைக்கும் தன்னை சுற்றி உள்ளவங்க எல்லாத்தையும் ஃபன்னாக அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்திருக்காரு, ரொம்ப நார்மலாக. அதுக்கப்புறம் தான் அவர் ரிஹர்சலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 50 வயசுக்குள்ள எனர்ஜியை விட அதிகமாக இருந்திருக்கு. இவர் அடுத்த நாள் சாக போகிறாருன்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? எம்ஜேக்கு ஒரு பர்டிகுலர் நோய் இருந்திருக்கு, இன்சோமினியா டிஸார்டர். தூக்கமே வராமல் தவிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நோய் எம்ஜேக்கு. ஒரு சில மருந்துகள் டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி எனக்கு இன்னும் அட்டென்டிவாக தூக்கம் வரணுங்கிறதுக்காக கொனார்ட் முரே ஒரு சில மருந்தை இல்லீகலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொப்போஃபோலை மைக்கேல் ஜாக்சன் தான் என்னை போட சொல்லி வற்புறுத்தினாரு அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச முரேவுக்கு ஏன் போலீஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் தான் இப்படி ப்ரொப்போஃபோல் கொடுத்தேங்கிறத சொல்ல மறந்துட்டாரா, இல்லை அது இன்டென்ஷன் தான்? ப்ரொப்போஃபோல் கொடுத்ததுக்கப்புறம் எம்ஜேவால் மூச்சு விட முடியாததை முரே கவனிக்கிறாரு. தனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சு சிபிஆர் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. சிபிஆர் எப்படி? பெட்டில் வச்சு கொடுக்குறாரு. ஏன் இதில் பெட்டில் வச்சு கொடுக்குறதுங்கிறத நான் தனியாக மென்ஷன் பண்ணுறேன்னா, சிபிஆர் எப்போவுமே ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸில் கொடுக்க மாட்டோம், ஒரு ஹார்டான சர்ஃபேஸில் வச்சு தான் கொடுக்கணும். அதுவும் 2 கையை வச்சு, இவர் ஒத்த கையை வச்சு சிபிஆர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துலையே இவர் எந்த மாதிரி ஒரு விஷயத்த எம்ஜேக்கு பண்ண நினைக்கிறாருங்கிறது தெரியும். இவர் பண்ணதுக்கப்புறம் ரோனால்ட் ரீகன் அப்படின்னு சொல்லப்படுற எல்ஏவோட மோஸ்ட் ஃபேமஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாரு. இவர் அட்மிட் பண்ணி 2 ஹவர்ஸில் அந்த டாக்டர்ஸால் காப்பாற்ற முடியல. 6 June 25 அன்னைக்கு மைக்கேல் ஜாக்சன் வாஸ் நோ மோர் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஹெலிகாப்டர்லேருந்து அவரோட பாடி அட்டாப்சிக்கு தூக்கிட்டு போகப்படுது. அட்டாப்சி பண்ணுற கொரோனார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்காரர் லக்ஷ்மணன்கிறவர் தான். நம்மளாம் ப்ரௌட் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம், பட் இது நிறையா பேருக்கு தெரியாது. வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நமக்கு எழுப்பப்படுற கேள்விகளை பற்றி பார்ப்போம். முரே ஏன் போலீஸ்க்கு டயல் பண்ணவே இல்லை? போலீஸ்க்கு இல்லைனாலும் ஏன் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு டயல் பண்ணவே இல்லை? மூச்சு விடலைன்னு தெரிஞ்சோனையே அதை அவர் பண்ணியிருக்கணும் தானே? தயக்கமா, தாமதமா, இல்லை இன்டென்ஷனலாக? எம்ஜே ரூம் பார்க்கும்போது நிறையா ட்ரக் ஆஃப் ப்ரொப்போஃபோல் அதிகமாக இருக்குது. ஓப்பன் பண்ணியும் ஓப்பன் பண்ணாமையும் காலி டப்பாவாகும். அவரோட பெட்டில் போய் பார்த்தோம்னா ஒரு டால், அவரோட லைஃப் லைன் டால்
ரியல் டால் மாதிரியே இருக்கும். அந்த டாலும் அவருடைய லேப்டாப் மானிட்டரும் மட்டும்தான் அங்கே இருந்திருக்கு. ப்ரைவேட் கால்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஃபோன்லேருந்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ணார். 2 ப்ரைவேட் கால்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று அவரோட ஃப்ரெண்டு ஆண்டிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட முறை பேசுகிறப்போ பின்னாடி சடனாக அவர் சைலன்ஸ் ஆகுறப்போ பின்னாடி யாரோ முணுமுணுக்கிற சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அவரோட பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு கால் மீ ரைட் அவே தேங்க்யூ அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் முறையோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் 5 கேலன் ப்ரொப்போஃபோல் வாங்குறதுக்கு உண்டான ரிசிப்ட் கண்டுபிடிக்கப்பட்டு இறந்திருந்தாலும் அவருக்கு ஆல்ரெடி லங் குரோனிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு டிசீஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இறந்துருப்பாரான்னு கேட்டால் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. எம்ஜே ஏன் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்தார், இப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மைக்கேல் ஜாக்சன் மேலே ஒரு சைல்டு அபியூஸ் கேஸ் இருக்குது. சாண்ட்லர் அப்படின்னு சொல்லப்படுற 13 வயசு பையனோட அப்பா எம்ஜே என் பையனை செக்ஷுவலாக துன்புறுத்தியிருக்காரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. இது சம்மந்தமாக நிறையா பேர் எந்த எவிடன்ஸும் இல்லைனாலும் அவருடைய நெவர்லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல அது ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்கும் வீட்டுக்கு முன்னாடியே. ஸோ அந்த இடத்துல ஒரு சர்ச் வாரண்ட் வாங்கி உள்ளே போய் பார்க்குறப்ப தான் நிறையா திடுக்கிடும் விஷயங்கள் வருது. என்னன்னா, அவர் நிறையா செக்ஸ் டாய்ஸ், அடல்ட் விஷயங்கள், போனோகிராஃபிக் சம்மந்தமான திங்ஸ் எல்லாமே அவர் ரூம்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு கேஸும் இவர் மேலே ஃபைல் பண்ணப்படுது. அந்த பையனை இவர் அபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஜெயிலுக்கும் போகிறாரு. நாளை பின்ன எது எவிடன்ஸு கிடைக்கலங்கிறதுனால திரும்ப வந்துடுறார். இருந்தாலும் தனக்கு 3 பசங்க இருக்காங்க, நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு சொன்னதை யாருமே நம்பலை அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்குள்ளே போகிறாரு மைக்கேல் ஜாக்சன். இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ் அப்போது எந்த கான்செப்டுமே பண்ணலை. ஒரு பாப் சிங்கருக்கு பெரிய கேப் விழுகுது. அந்த கேப்பில் கிட்டத்தட்ட 3000 கோடி கடனுக்கு ஆளாகிறாரு. இப்போ உள்ள நிலைமை காசுக்கு இவ்வளோ காசு கடனுக்கு உண்டான அப்போது தன்னோட இருக்கிற சொந்த வீட்டை விட்டுட்டு ரெண்டல் ஹோமுக்கு வராரு மைக்கேல் ஜாக்சன். அவர் இறந்தப்போ அவருடைய ரெண்டல் ஹோமில் தான் அவர் இறந்து போயிருக்கு. அப்போ தான் ஒரு மிகப்பெரிய உதவியாக ஏஇஜி லைவ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பை தரேன், எனக்கு 50 கான்சர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தோன்னா தன்னோட ஃபஸ்ட்டு கான்சர்ட்டுக்கு ஃபயராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அப்புறம் முறை திஸ் இஸ் இட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக் எழுதுறாரு எம்ஜேவை பற்றி. இதில் முழுக்க என்ன இருக்குன்னா, எம்ஜே என்னட்ட ஷேர் பண்ண விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட மூக்கில் பண்ண 2 சர்ஜரினால அவரோட ப்ரீத்திங் அப்பரேட்டஸ் ஃபஸ்ட்டு அடியாயிருக்கு. ஒரு பெப்சி கோலா ஹேரில் நடிக்கும்போது அங்கே நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால தன்னோட ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் வரைக்கும் ஃபுல்லாக எரிஞ்சு பயங்கரமாக அடி வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு. தன்னோட ஸ்கின் டோனுக்காக ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஆக்சிடென்ட்டில் ஸ்பைனல் கார்டு உடஞ்சனால ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்ஜரிஸ், பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் அவர் பண்ணி கோர்ட்டில் முறை தான் அக்யூஸ்ட் ஹொரிபிள் மெடிசன் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி அவர் 5 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. பட் அவரோட குட் பிஹேவியர்னால 2 வருஷத்தில் வெளியே வந்துடுறாரு. இதில் முழுக்க ஒரு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எரர்னால எம்ஜே இறந்து போயிருக்காரு. இதுதான் ஒத்துக்கக்கூடிய விஷயம். அவருடைய பிஏவா அங்கே அவர் சொன்னது செஞ்சுருக்கலாம். பட் ஒரு டாக்டராக அவர் தப்பு பண்ணியிருக்காரு. இது அவர் ரியலைஸ் பண்ணி தான் இருந்திருக்கணும். ஒருவேளை அவர் அன்றைக்கி ரியலைஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு எம்ஜே ஒரு தப்பான பேரோடையாவது உயிரோட இருந்திருப்பார். எம்ஜே சொன்ன லைன் தான், லைஃப் இஸ் ஸோ ப்ரீசியஸ், ஹூ யூ ஆர் தட்ஸ் நோ மேட்டர். நீ யாரா வேணா இரு, உன்னோட வாழ்க்கை ரொம்ப ப்ரீசியஸ். அதுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வைக்கிறது தப்பு கிடையாது. தன்னைய பார்த்துக்கணும், தான் 180 வருஷத்துக்கு மேலே வாழணும்னு சொல்லி தான் வீட்லேயே 12 டாக்டர்ஸ், ஃபிட்டாக இருக்கிறதுக்கு யோகா டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஹையர் பண்ண அவர் கடவுளோட விதியை யாருனாலையும் மாற்ற முடியாதுங்கிறத அவர் மறந்துட்டார். எம்ஜேவோட இறுதி கட்ட விஷயத்தை இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்னும் எம்ஜேவோட லைஃப் ஹிஸ்டரியை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். குட் பை.